தமிழகம் முழுக்கவே மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 117 சீட்டு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு சீட் தான். எந்த ஒரு சீட்ட விசிகே வழங்குமா? அல்லது அமமுக சார்பில வெற்றி பெற்றிருந்த அந்த ஒரு போட்டியாளர் வழங்குவாரா? அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் சோசியல் மீடியால போய்க்கிட்டு இருந்த இந்த ஒரு நேரத்தில, டிடிவி தினகரன் அவர்கள் சமீபத்தில அமமுக கட்சி வேட்பாளர அவங்க வந்து குதிரை பேரம் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நபர நேத்திலிருந்தே பார்க்க முடியல. கால் பண்றேன் ரீச் ஆகல. எங்க இருக்காருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குண்ட தூக்கி போட்டிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் தொடர்பா தொடர்ந்து அவரு இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லி வந்துட்டே இருக்காரு. இந்த ஒரு நிலையில சமீபத்தில தெரிய வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் இப்ப எல்லாருக்குமே ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் சமீபத்தில வந்திருக்கு. அதாவது அவங்க அமமுக கட்சி சார்புல இவங்களுக்கு ஆதரவு கேட்டிருந்தது உண்மதான். அந்த ஒரு நபரும் இவங்களுக்கு ஆதரவு தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு கையெழுத்துமே போட்டு குடுத்திருக்காரு ஃபார்ம்ல. அந்த ஒரு வீடியோ அவங்க கிட்ட இருந்திருக்கு. பட் அந்த ஒரு வீடியோவ வெளியிட்டதுக்கு அப்புறமும் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த ஒரு வீடியோ ஏஐ மூலியமா சித்தரிக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காரு. நேத்து ஒண்ணு பேசுறாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு. அண்ட் இதே மாதிரி அவரு மாத்தி மாத்தி பேசுறதுலயே கண்டிப்பா மக்கள் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அவரு தாவேகா கட்சி வந்து பணம் குடுக்குது அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அமமுகட்ட அவங்க சிபாரிசு கேட்டது உண்மதான். எங்க கட்சிக்கு வாங்கன்னு சொன்னது உண்மதான். ஆனா பணம் குடுக்குறேன் அப்படின்லாம் எந்த இடத்துக்கிட்டயுமே சொல்ல கிடையாதாமா. மேலும் அவர்கிட்ட பேசின ஆடியோ கால் ஒண்ணும், அவர் கையெழுத்து போட்ட வீடியோ மட்டும் இல்லாம, இன்னும் ஒரு சில வீடியோக்களும் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னும், ஒரு கணம் இதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் எங்க மேல அவதூறு பரப்புனாரு அப்படின்னா, அந்த ஆடியோவையும், வீடியோவையும் நாங்க வெளியிட தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாரி தாவேகா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஏற்கனவே கையெழுத்து போடுறத வீடியோ எடுத்து வச்சு அவங்க வேற ஏதாவது வீடியோ எடுத்து வச்சிருக்கவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ டிடிவி தினகரன் அவர்கள் டிவிகேவை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தான் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த பர்ட்டிகுலர் எம்எல்ஏ வந்து டிவிகேக்கு தான் தன்னோட ஆதரவு அப்படின்னு சொன்னார்னா, ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு 118 தொகுதி கிடைச்சு பெரும்பான்மை கிடைச்சிரும். இதனால அவரு நாளைக்கு சிஎம் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே இன்னைக்கு சிஎம் ஆயிருக்கணும். பட் ஐயுஎம்எல் கட்சி கடைசி நேரத்தில் கால வாரினதுனால தளபதி விஜய் அவர்களுக்கு இன்னும் ஒரு சீட்டு தேவைப்பட்டு இருக்கு. இன்னொரு புறம் விசிகேவும் ஆதரவு தரேனும் சொல்லல, தரமாட்டேனும் சொல்லல, தொடர்ந்து இழுபறி போய்கிட்டே இருக்கு. இதே மாதிரியான ஒரு நிலைமை போனுச்சு அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பா தமிழகத்தில் ஹங் அசம்பிளி தொடர்ந்து போய்கிட்டதுனால கவர்னரோட ஆட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வரும். குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அடுத்த 6 மாசம் கழிச்சு தான் எலெக்ஷன் வரும். ஸோ இந்த ஒரு நிலைமை வராமல் இருக்கும் பட்சத்தில் விசிகா ஒன்று ஆதரவு தரணும் அப்படின்னா அமமுக கட்சிக்காரர் ஆதரவு தரணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.